அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நேயர்களே, கத்தோலிக்க திருவையின் தலைமையிடமாம் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் அமெரிக்காவின் மறைசாட்சிகள், விளையாட்டும் புனிதமும், வத்திக்கானில் அர்ஜென்டினா ஏழை சிறார்கள் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள பாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் அருங்காட்சியகமாக மாறிய கேசல் கேண்டல்ஃபோ அரண்மனை மீண்டும் ஒரு திருத்தந்தையின் வசிப்பிடமாக மாறியுள்ளது தொடர்பான தகவலை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். லம்பதூசா தீவு பயணத்தை முடித்த அடுத்த நாளே திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கேசல் கேண்டல்ஃபோவில் தனது கோடைக்கால விடுமுறையை தொடங்கியுள்ளார். வில்லா பார்பெர்னியில் தங்குவதற்கு பதிலாக திருத்தந்தை இம்முறை வரலாற்று சிறப்புமிக்க திருத்தூதர் அரண்மனையில் தங்கியுள்ளார். திருத்தந்தை லியோ அவர்கள் ஜூலை 27ஆம் நாள் வரை கோடைக்கால ஓய்வில் இருப்பார் என்பதை திருத்தந்தையின் இல்ல பொறுப்பாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ரோமையிலிருந்து சுமார் 12 மைல் தொலைவில் உள்ள கேசல் கேண்டல்ஃபோ நகருக்கு கடந்த ஆண்டு திருத்தந்தை அவர்கள் திரும்பியதன் மூலம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். முன்னதாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அருங்காட்சியகமாக மாற்றிய அதே அரண்மனைக்கு இந்த ஆண்டு அவர் மீண்டும் திரும்பியுள்ளார். திருத்தந்தை அவர்கள் அங்கு தங்கியிருக்கும் ஜூலை மாதம் முழுவதும் இந்த அருங்காட்சியகம் பார்வையாளர்கள் காணாவண்ணம் மூடப்பட்டிருக்கும். அவர் ரோமைக்கு திரும்பிய பின்னரே அது மீண்டும் திறக்கப்படும். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களால் 2ஆம் வத்திக்கான் என்று செல்ல பெயரிடப்பட்ட இந்த இடத்திற்கு அவர் வந்தடைந்த போது அங்குள்ள சதுக்கத்தில் பல நம்பிக்கையாளர்கள் அவருக்காக காத்திருந்தனர். அவர்களின் அன்பான வரவேற்பிற்காக திருத்தந்தை நன்றி தெரிவித்தார். அனைவருக்கும் நன்றி. உங்கள் அனைவருடன் இங்கு இருப்பதிலும் அடுத்த சில வாரங்களை சிறிது ஓய்வெடுக்கவும், சிறிது ஜெபிக்கவும், சிறிது வாசிக்கவும் செலவிட முடிவதை ஒட்டி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கேசல் கேண்டல்ஃபோவில் சிறிது விளையாட்டுகளிலும் ஈடுபடலாம் என நம்புகிறேன். எப்போதுமே இந்த ஒன்று கூடல் ஒரு முக்கியமான தருணமாகும். உங்கள் அன்பான வரவேற்பிற்காகவும் மேலும் எனது சகோதர சகோதரிகளாக இருப்பதற்கும் நன்றி. திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் பதவி விலகி 13 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அரண்மனை மீண்டும் ஒரு திருத்தந்தையின் வசிப்பிடமாக மாறியுள்ளது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அல்பானோ ஏரியை பார்த்தபடியே திருத்தந்தை அவர்கள் மூவெளி ஜெபத்தை வழிநடத்துவார். தங்கள் வீதிகளில் ஒரு திருத்தந்தை வாசம் செய்கிறார் என்ற மகிழ்ச்சியை அந்நகர மக்களும் இப்போது இணைந்து பகிர்ந்து கொள்வது குறிப்பிடத்தக்கது. கேசல் கேண்டல்ஃபோவிலிருந்து தனது முதல் மூவேளை ஜெபத்தை வழிநடத்திய திருத்தந்தை அவர்கள் போரை நிறுத்த உலகத் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது கோடைக்கால விடுமுறையின் போது ஒரு சில பொது நிகழ்வுகளில் மட்டுமே பங்கேற்கிறார். அவற்றில் ஒன்றுதான் கேசல் கேண்டல்ஃபோவிலிருந்து அவர் வழங்கிய தனது முதல் மூவேளை ஜெபமாகும். அதில் உலகெங்கிலும் நிலவும் மோதல்கள் குறித்து தனது கவலையை வெளிப்படுத்தினார். கேசல் அரண்மனையில் கூடியிருந்த நம்பிக்கையாளர்களிடையே உரையாற்றிய திருத்தந்தை அவர்கள் வன்முறைக்கு பதிலாக அரசணிய முயற்சிகளை முன்னெடுக்குமாறு உலகத் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். துரதிர்ஷ்டவசமாக மத்திய கிழக்கு நாடுகள் உக்ரைன் மற்றும் உலகின் பல பகுதிகளில் மீண்டும் ஒரு முறை போர் காற்றடிக்கிறது. அது வன்முறையையும் பயங்கரவாதத்தையும் மரணத்தையும் விதைத்து மீண்டும் அப்பாவி மக்களை பாதிக்கிறது. நம்பிக்கை மற்றும் அமைதியின் சுடர் பலவீனமாகவும் மங்கலாகவும் தோன்றினாலும் இந்த காற்று அதனை அணைத்துவிட நாம் அனுமதிக்கக்கூடாது. உரையாடல், சந்திப்பு மற்றும் அரசணைய உறவு, அந்த பாதையில் நாம் தொடர்ந்து நிலைத்திருப்போம் என்ற எனது நம்பிக்கையை நான் மீண்டும் புதுப்பிக்கிறேன். ஜூலை மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையன்று மாலுமிகளுக்காக ஜெபிக்கும் நாளை கத்தோலிக்க திரு அவை பாரம்பரியமாக அனுசரிக்கிறது. இதனையொட்டி திருத்தந்தை லியோ அவர்களும் அவர்களுக்காக சிறப்பாக இறைவேண்டல் செய்தார். இந்த கொண்டாட்டம் மாலுமிகளின் பாதுகாவலியான கார்மேல் அன்னை பெருவிழாவுடன் தொடர்புடையதாகும். உலகெங்கிலும் உள்ள அனைத்து மாலுமிகள், மீனவர்கள் மற்றும் துறைமுக தொழிலாளர்கள் மீது என் சிந்தனைகள் செல்கின்றன. தங்கள் அன்புக்குரியவர்களை பிரிந்து வாழும் நிலையிலும் சில நேரங்களில் கடலில் ஏற்படும் மோதல்கள் குறித்த அச்சத்திற்கு மத்தியிலும் அவர்கள் தங்கள் உழைப்பின் மூலம்
வர்த்தகத்தையும் பல மக்களின் வாழ்வாதாரத்தையும் நிலைநிறுத்துகிறார்கள். commercio e la vita di molti popoli. திருத்தந்தை வாகனத்திலிருந்து அங்கிருந்தவர்களை வாழ்த்துவதற்கு முன்பாக திருத்தந்தை அவர்கள் விதைப்பவர் உவமை குறித்து தனது சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார். தங்கள் கோடைக்கால விடுமுறையை ஓய்வெடுக்கவும் மனமகிழவும் பயன்படுத்துமாறு நம்பிக்கையாளர்களை ஊக்குவித்த அவர் அதே வேளையில் இறைவார்த்தையை கேட்கவும் வாசிக்கவும் தியானிக்கவும் அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார். முறைகேடுகள் தொடர்பாக ஸ்பெயின் கர்தினால் ஒருவர் மீது வத்திக்கான் விசாரணை முடியும் வரை தனது பொறுப்புகளிலிருந்து தற்காலிகமாக விலகியிருப்பதாக அக்கர்தினால் அறிவித்தது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். 5 பெண்களிடம் முறையற்ற வகையில் நடந்து கொண்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து ரபாத் நகரின் பேராயரான ஸ்பெயின் நாட்டு கர்தினால் கிறிஸ்டோபல் லோபஸ் ரொமேரோ அவர்கள் மீது வத்திக்கான் விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளை கர்தினால் முற்றிலுமாக மறுத்துள்ளார். தாம் எவ்வித தாக்குதலிலோ வன்முறையிலோ அல்லது முறைகேட்டிலோ ஈடுபடவில்லை என்று EFE செய்தி நிறுவனத்திடம் அவர் தெரிவித்துள்ளார். விசாரணைக்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க தனது பொறுப்புகளிலிருந்து தற்காலிகமாக விலகியிருப்பதாக அவர் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்த விசாரணை நடைபெறும் காலத்தில் அதற்கு இடையூறு விளைவிக்காத வகையில் நான் ஒதுங்கியிருப்பேன். நான் எந்த ஒரு பொது வழிபாடுகளுக்கும் தலைமை தாங்க மாட்டேன் அல்லது எந்த ஒரு மெய்ப்பு பணி செயல்பாடுகளிலும் பங்கேற்க மாட்டேன். இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். பிரெஞ்சு செய்தி நிறுவனமான AFP இந்த குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது. புகார் அளித்த 5 பெண்களில் 2 சாட்சியங்களை அது சுட்டிக்காட்டியுள்ளது. அவர்களில் ஒருவர் திரு அவையில் சுறுசுறுப்பாக செயல்படும் ஓய்வு பெற்ற பெண்மணி ஆவார். அவர் தனது சாட்சியத்தை வெளியிடுவதற்கு அனுமதி அளிக்கவில்லை. 2வது புகார்தாரரால் ரபாத்தில் உள்ள மொராக்கோ நாட்டு திருத்துதரகத்தில் அளிக்கப்பட்ட புகாரையும் AFP நிறுவனம் ஆய்வு செய்துள்ளது. அதில் மிக நீண்ட நேர வற்புறுத்தலான அரவணைப்புகள் மற்றும் உடலியல் அத்துமீறல் உள்ளிட்ட முறையற்ற உடலியல் நடத்தைக்கு அவர் முயன்றதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் ஒரு கர்தினால் தொடர்பானவை என்பதால் இந்த விசாரணை வத்திக்கானின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது. தற்போது இது ஆரம்ப கட்டத்திலேயே உள்ளது. தற்போதைக்கு இப்புகார் திருப்பிடத்தின் கவனத்திற்கு மட்டுமே கொண்டு செல்லப்பட்டுள்ளது. உயர்மறை மாவட்டத்தின் முதன்மை குருவின் கூற்றுப்படி மொராக்கோ அதிகாரிகளிடம் இதுவரை எந்த ஒரு உரிமையியல் புகாரும் அளிக்கப்படவில்லை. 2025ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் குழுமத்தின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு பின் திருத்தந்தையாக வருவதற்கு வாய்ப்புள்ள முன்னணி கர்தினால்களில் ஒருவராக இவர் கருதப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தையின் ஆணையின்றி ஆயர்களை அருட்பொழிவு செய்ததால் சபை நீக்கம் செய்யப்பட்ட புனித 10ஆம் பயஸ் குருத்துவ சபையினர் ரோமையில் நிறைவேற்றிய திருப்பலி குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். வெளிப்புறத்திலிருந்து பார்க்கும்போது ரோமையில் உள்ள இந்த கட்டடம் மற்றவற்றிலிருந்து வேறுபட்டதாக தெரியவில்லை. ஆனால் அங்குள்ள பெயர் பலகை அதனை தெளிவுபடுத்துகிறது. லெஃபெப்ரியன்கள் என்று அழைக்கப்படும் புனித 10ஆம் பயஸ் குருத்துவ சபையின் உறுப்பினர்கள் கூடும் இடம்தான் இது. திருத்தந்தையின் ஆணையின்றி ஜூலை 1ஆம் நாளன்று நடைபெற்ற ஆயர் அருட்பொழிவுகளுக்கு பிறகு இந்த சபையில் முறையாக பங்கேற்பவர்களின் சபை நீக்கத்தை திருப்பிடம் உறுதிப்படுத்தியுள்ளது. ரோமையில் இவர்களது முதல் பிளவுபட்ட திருப்பலி ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமையன்று நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்வுகள் குறித்து நம்பிக்கையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள். உண்மையில் இங்கு எந்த ஒரு உண்மையான பிரிவினையும் இல்லை. புனித 10ஆம் பயஸ் சபை ஒரு கத்தோலிக்க நிறுவனமாகும். இது கத்தோலிக்க திரு அவையின் ஒரு பணி. இந்த பதற்றம் திரு அவையில் தற்போது நிலவும் நெருக்கடியின் விளைவு. இது 2ஆம் வத்திக்கான் சங்கத்துடன் தீவிரமாக தொடங்கிய போதக அதிகாரத்தின் நெருக்கடியாகும். இந்த திருப்பலியில் கலந்து கொண்டவர்களில் ஆண்ட்ரேயும் ஒருவர். அந்த சிற்றாலயம் சிறியதாக இருந்தாலும் முழுவதும் நிரம்பியிருந்தது. ஜெபிக்கவும் ஒப்புரவு அருள் அடையாளம் பெறவும் நம்பிக்கையாளர்கள் முன்கூட்டியே வந்திருந்தனர். பிரேசில் நாட்டைச் சேர்ந்த இவர் திருத்தந்தை அவர்களை காண ரோமை வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தையை தான் நேசிப்பதாகவும் அவருக்கு பணிவிடை செய்வதாகவும் அவர் கூறுகிறார். ஆனால் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் அவர் தவறாக கருதுகிறார். நாங்கள் திருத்தந்தையின் பதவி காலியாக இருப்பதை நம்புபவர்கள் அல்ல. நாங்கள் திருத்தந்தையையும் திரு அவையையும் நேசிக்கிறோம். அவர்களுக்கு பணியாற்றுகிறோம். இது கீழ்ப்படியாமையின் பிரச்சனை அல்ல. திரு அவை பிளவு என்பது அதற்கு குறைவானது. திருத்தந்தை மற்றும் ரோமை திரு அவையிலிருந்து என்னை பிரித்துக் கொள்வதை விட நான் இறப்பதையே விரும்புகிறேன். நாங்கள் செய்வது என்னவென்றால் திரு அவையின் சேவையில் பாரம்பரியத்தை பாதுகாக்க உழைக்கிறோம். ஒரு சாதாரண நம்பிக்கையாளர்களாக எனது கடமை நம்பிக்கையை பாதுகாப்பதும் அதற்கு சான்று பகர்வதும் இந்த புதிய மாற்றங்களை எதிர்பார்ப்பதும் கத்தோலிக்க நம்பிக்கையின் முழுமையை அறிக்கையிடுவதும் எனது வாழ்க்கை நிலைக்கு ஏற்ப என் ஆன்மாவின் மீட்பிற்கான வழிகளை தேடுவதுமே ஆகும்.
வெள்ளிக்கிழமையன்று வெளியிடப்பட்ட ஒரு கடிதத்தில் தங்களின் தலைவர் அருள் தந்தை டேவிட் பக்லியாரணி கூறியதே போதுமானது என்று கருதியதால் இந்த திருப்பலியில் கலந்து கொண்ட குருவும் மற்ற நம்பிக்கையாளர்களும் இது குறித்து மேலும் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டனர். அந்த ஆவணத்தில் சபையின் தலைவர் தங்களின் நோக்கம் இதுவல்ல என்று வெளிப்படுத்தியுள்ளார். அதில் திரு அவைக்கு ஒரு தொல்பொருள் அருங்காட்சியகத்தை வழங்குவது எங்கள் நோக்கமல்ல, மாறாக நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்களில் பாரம்பரியத்தை முழுமையாக மற்றும் உயிருள்ளதாக வழங்குவதே ஆகும் என்று கூறினார். அதே உரையில் அருள் தந்தை பக்லியாரணி அவர்கள் செல்லுபடியாகாத இந்த புதிய தடைகளை கசப்புணர்வாகவோ அல்லது கிளர்ச்சியாகவோ நாம் எதிர்கொள்ளக்கூடாது என்று கூறினார். இது திரு அவை மற்றும் அதன் தேவைகள் மீதான தங்களின் அன்பை மேலும் வலுப்படுத்தியுள்ளது என்றும் அவர் அதில் கூறினார். இந்த பிரேசில் நாட்டு நம்பிக்கையாளரின் பார்வையில் புனித 10ஆம் பயஸ் குருத்துவ சபைக்கும் கத்தோலிக்க திரு அவைக்கும் இடையிலான உறவில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. இந்த சபை நீக்கம் செல்லுபடியாகாதது, முற்றிலும் வெற்றிடமானது மற்றும் எந்த ஒரு சட்டப்பூர்வமான அங்கீகாரமும் அற்றது. நான் அமைதியாக இருக்கிறேன். யதார்த்தத்திலோ அல்லது எனக்கோ எந்த மாற்றமும் இல்லை. நான் திருத்தந்தையை பார்ப்பதற்காக இங்கு வந்தேன். அவர் மீதான அன்பினாலும் திருத்தந்தை பதவியின் மீதான நம்பிக்கையினாலும் நான் திருத்தந்தையை பார்க்க ரோமைக்கு வந்தேன். உண்மையில் ரோமையில் உள்ள இந்த சபை சிற்றாலயத்தில் எக்கோனில் நடைபெற்ற சர்ச்சைக்குரிய ஆயர் அருட்பொழிவுகளில் பங்கேற்று அதன்பின் புனித பேதுரு பேராலயத்திற்கு தங்களின் திருப்பயணத்தை தொடர்ந்த பலரும் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈராக்கின் எர்பில் நகரில் ஆங்காவா இளையோர் ஒன்று கூடலில் பங்கேற்ற இளைஞர்களுக்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வழங்கிய ஊக்கமளிக்கும் செய்தி குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஈராக்கின் 4வது பெரிய நகரமும் ஈராக்கிய குர்திஸ்தானின் தலைநகருமாக எர்பில் விளங்குகிறது. ஈரானில் நிலவும் போர்ச்சூழலால் இந்த பகுதி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இங்கு மிக சமீபத்தில் நடந்த தாக்குதல்களில் ஒன்று கடந்த மார்ச் மாதம் நிகழ்ந்தது. அப்போது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் ஆங்காவாவில் உள்ள திரு அவைக்கு சொந்தமான கட்டடங்கள் சேதமடைந்தன. தேவையில் இருக்கும் திரு அவைக்கு உதவி என்ற அமைப்பின் தரவுகளின்படி இந்த மாவட்டம் 2021ஆம் ஆண்டில் சுமார் 60,000 கல்தேய கத்தோலிக்கர்களின் தாயகமாக விளங்கியது. போர் மற்றும் மத்திய கிழக்கிலிருந்து கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து வெளியேறும் சூழ்நிலை இருந்த போதிலும் பலரும் அங்கேயே தங்கியிருக்க முடிவு செய்துள்ளனர். குறிப்பாக இளைய தலைமுறையினரிடையே நம்பிக்கை இன்னும் நிலைத்திருக்கிறது. ஈராக் முழுவதிலுமிருந்து வரும் இளைஞர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் வகையில் எர்பில் உயர்மறை மாவட்டம் ஒவ்வொரு ஆண்டும் ஆங்காவா இளையோர் ஒன்று கூடலை நடத்தி வருகிறது. இருப்பினும் இந்த ஆண்டு நிகழ்வில் ஒரு மிக சிறப்பு வாய்ந்த விருந்தினர் கலந்து கொண்டார். அவர்தான் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள். வரலாற்றில் முதல் முறையாக ஒரு திருத்தந்தை அவர்களுக்கு ஊக்கமளிக்கும் செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். போர் மற்றும் நிலையற்ற தன்மையால் அடிக்கடி பாதிக்கப்படும் ஒரு சூழலில் இந்த ஒளியை பிரகாசிக்கச் செய்ய நீங்கள் அழைக்கப்பட்டுள்ளீர்கள். சில நேரங்களில் உங்களை மூழ்கடிப்பது போல் தோன்றும் இருளுக்கு மத்தியில் நீங்கள் கிறிஸ்துவின் ஒளியாக இருக்க வேண்டும். பயப்பட வேண்டாம். இந்த பணியில் நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்று எண்ண வேண்டாம். நான் உங்களுடன் இருக்கிறேன். திரு அவை உங்களுடன் இருக்கிறது. இயேசுவின் மீது உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். இறைவேண்டல் வழியாகவும் மற்றவர்களின் வழிகாட்டுதல் வழியாகவும் அவருக்கு செவிமடுங்கள். மேலும் அவர் உங்களை வழிநடத்த அனுமதியுங்கள். ஈராக் முழுவதிலும் உள்ள பல்வேறு பங்குகளைச் சேர்ந்த இளம் கத்தோலிக்கர்களை ஒன்றிணைத்து கல்தேய திரு அவைக்குள் நம்பிக்கையின் பங்கு குறித்து சிந்தித்து பகிர்ந்து கொள்ளும் நோக்கத்துடன் ஆங்காவா இளையோர் ஒன்று கூடல் 2013ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. எர்பில் நகரத்திற்கு திருத்தந்தையர்களின் வருகை புதிதல்ல. 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்நகரத்திற்கு பயணம் மேற்கொண்டார். அந்த பயணம் ஈராக் திரு அவையின் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது. ஏழை மக்களுக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த அமெரிக்காவின் புதிய மறைசாட்சிகள் பேராயர் ஆஸ்கர் ரொமெரோ மற்றும் ஆயர் இயேசு எமிலியோ ஆகியோரின் திருப்பண்டங்கள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். மறைசாட்சிகள் என்ற வார்த்தையை கேட்கும்போது பொதுவாக பண்டைய ரோமை நகரம்தான் பலருக்கும் நினைவுக்கு வரும். ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அல்லாமல் சமீபத்திய வரலாற்றின் இருண்ட காலகட்டங்களில் கொல்லப்பட்ட மறைசாட்சிகளும் ரோமையில் உள்ள புனித பர்த்தலமேயு பேராலயத்தில் நினைவு கூறப்படுகிறார்கள். அமெரிக்காவின் இந்த புதிய மறைசாட்சிகளின் தியாக வாழ்வை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மரணம் நேரிடும் என்று தெரிந்தும் தாங்கள் பணியாற்றிய மக்களை கைவிட மறுத்த ஆயர்களின் பொருள்கள் இந்த பேராலயத்தின் சிற்றாலயத்தில் மறைத்து பாதுகாக்கப்பட்டுள்ளன. இங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கும் பொருட்களில் திருப்பலி நிறைவேற்ற பயன்படுத்தும் திருப்பலி நூலை போல் தோற்றமளிக்கும் ஒரு நூலும் உள்ளது. ஆனால் இது எல் சால்வதோர் நாட்டின் பேராயர் ஆஸ்கார் ரொமெரோவிற்கு சொந்தமான திருப்பலி நூலாகும்.
1980 மார்ச் 24 நாளன்று பேராயர் ரொமேரோ அவர்கள் பீடத்தில் திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருந்த போது துப்பாக்கி ஏந்திய நபர் ஒருவர் அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினார். அவர் ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருந்த பலியை முடிப்பதற்கு முன்பே அவர் ஈவிரக்கமின்றி கொல்லப்பட்டார். ஏழைகளுக்காக குரல் கொடுத்தது, ஒடுக்கப்பட்டவர்களை பாதுகாத்தது மற்றும் தன் மக்கள் துன்பப்படும் போது அமைதியாக இருக்க மறுத்தது. இவையே இவர் செய்த குற்றங்களாக கருதப்பட்டன. ரொமேரோவின் மரணத்திற்கு சில ஆண்டுகளுக்கு பிறகு மற்றொரு ஆயரும் இதே போன்றதொரு துயரத்தை சந்தித்தார். கொலம்பியாவின் ஆயரான இயேசு எமிலியோ ஜராமிலோ மான்சால்வேயும் தனது மக்களை கைவிட மறுத்தார். வன்முறையால் பிளவுபட்ட ஒரு தேசத்தில் அமைதியை போதிப்பதற்காக 1989 ஆண்டில் அவர் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டார். இன்று இந்த 2 மறைசாட்சிகளின் திருப்பண்டங்களும் இந்த பேராலயத்தில் அருகருகே வைக்கப்பட்டுள்ளன. அவர்கள் மரணத்தை தேடிச் சென்றார்கள் என்பதற்காக அல்ல, மாறாக சில உண்மைகள் உயிர் நீக்கும் அளவிற்கு மதிப்பு கொண்டவை என்று அவர்கள் உறுதியாக நம்பியதற்காகவே இவை இங்கு போற்றி பாதுகாக்கப்படுகின்றன. ரோமையில் உள்ள பெரும்பாலான ஆலயங்கள் நீண்ட காலத்திற்கு முந்தைய கடந்த கால புனிதர்களின் நினைவை பாதுகாக்கின்றன. ஆனால் இந்த புனித பர்த்தலமேயு பேராலயம் புகைப்படங்களில் பதிவாகும் அளவிற்கு நம் காலத்திற்கு மிக நெருக்கமாக வாழ்ந்து நம்பிக்கைக்காக உயிர் நீத்த மனிதர்களை நினைவு கூறுவது குறிப்பிடத்தக்கது. விளையாட்டிற்கும் புனிதத்திற்கும் உள்ள ஆன்மீக தொடர்பு குறித்து விளக்குகிறது விண்ணகத்திற்கான பயிற்சி என பொருள்படும் ட்ரெய்னிங் ஃபார் ஹெவன் புத்தகம். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். விண்ணகம் செல்ல நம்மை பயிற்றுவிப்பது என்பது ஒரு நல்ல கிறிஸ்தவராக இருப்பதும் புனிதத்தை நோக்கி பயணிப்பதும் மட்டுமல்ல, அது நமது உடலையும் மனதையும் கவனித்துக் கொள்வதையும் உள்ளடக்கியது. மேலும் அதில் நிச்சயமாக மகிழ்ச்சியும் இருக்க வேண்டும். புனித பவுல் தனது திருமுகங்களில் தடகள போட்டிகளுக்கும் ஆன்மீக வாழ்விற்கும் உள்ள ஒப்புமையை அடிக்கடி சுட்டிக்காட்டியுள்ளார். விளையாட்டு வீரர்கள் விதிமுறைகளின்படி போட்டியிடுவது போல கிறிஸ்தவர்களும் ஒழுக்கத்துடனும் சுய கட்டுப்பாட்டுடனும் பயிற்சி பெறுகிறார்கள் என்பதை அவர் நம்பிக்கையாளர்களுக்கு நினைவூட்டினார். விளையாட்டும் புனிதமும் முற்றிலும் இருவேறு உலகங்களைப் போல் தோன்றினாலும் உண்மையில் அவை ஒன்றோடொன்று தொடர்புடையவை. விண்ணகம் செல்வதே நமது இலக்கு என்றால் உடற்பயிற்சி செய்வது அதற்கான பாதைகளில் ஒன்றாகும். இதை குறித்து புனிதர்களுக்கான படிநிலைகளுக்கான பேராயத்தின் அருள் தந்தை மெல்கோர் சான்சஸ் டி டோகா அவர்கள் கூறுகையில், மேலோட்டமாக பார்க்கும்போது இவை முற்றிலும் வேறுபட்ட 2 உலகங்களைப் போல் தோன்றுகின்றன. ஆன்மீக ஆசிரியர்களும் வழிகாட்டிகளும் விளையாட்டை ஏற்றுக்கொள்வதில் சற்றே தயக்கம் காட்டியது போல் தெரிகிறது. ஒரு குரு முற்றத்தில் குழந்தைகளுடன் விளையாடுவது அப்போது விரும்பத்தகாததாக கருதப்பட்டது. சொல்லப்போனால் புனித 10ஆம் பயஸ் அவர்களின் காலம் வரை குருக்கள் மிதிவண்டி ஓட்டுவது தடை செய்யப்பட்டிருந்தது. ஏனெனில் ஒரு குரு வியர்க்க விறுவிறுக்க மிதிவண்டியை மிதித்து கொண்டு செல்வது கண்ணிய குறைவாக கருதப்பட்டது. நல்லவேளையாக இந்த மனப்பான்மைகள் காலப்போக்கில் மறையத் தொடங்கின. சலேசிய குருக்கள் முற்றத்தில் சிறுவர்களுடன் விளையாட வேண்டும் என்ற புரட்சிகரமான சிந்தனையை அறிமுகப்படுத்தியதன் மூலம் புனித ஜான் போஸ்கோ இத்தகைய மரபுகளை உடைத்தெறிந்தார் என்றார். புனிதர்களுக்கான படிநிலைகளை ஆயும் பேராயத்தின் அறிக்கையாளரான மெல்கோர் சான்சஸ் டி டோகா எழுதிய விண்ணகத்திற்கான பயிற்சி எனப்படும் ட்ரெய்னிங் ஃபார் ஹெவன் என்ற புத்தகம் விளையாட்டிற்கும் புனிதத்திற்கும் உள்ள தொடர்பை ஆராய்கிறது. இந்த புனிதர்கள் பிற்காலத்தில் எதிர்கொள்ள வேண்டியிருந்த கஷ்டங்களுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள விளையாட்டு அவர்களுக்கு உதவியது. பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் உயரம் தாண்டுதல் சாம்பியனாக விளங்கிய புனித பிரான்சிஸ் சவேரியாருக்கும் இதுதான் பொருந்தும். அவரது 10 ஆண்டுகால மறைப்பணிக்கு அவரை தயார்படுத்தியது விளையாட்டே என்று இந்த புத்தகம் குறிப்பிடுகிறது. தற்கால புனிதர்கள் பலரும் அவர்கள் புனிதர்களாக அறிவிக்கப்படுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே தங்களின் மேய்ப்பு பணியையும் விளையாட்டின் மீதான ஆர்வத்தையும் சமநிலைப்படுத்தியதற்காக அறியப்பட்டுள்ளனர். புனித 2ஆம் ஜான் பால் அதையே செய்தார். அவர் பனிசறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டார். அந்த நேரத்தில் அதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. ஆனாலும் அவரது வாழ்க்கையில் மிக முக்கியமாக இருந்த இயற்கையுடனான தொடர்பை, குறிப்பாக மலைகளை அவரது வாழ்க்கை பள்ளியாக கருதியதை கைவிடுவதற்கு எந்த காரணமும் இல்லை என்று அவர் உணர்ந்தார். பாதுகாப்பு காரணங்களுக்காக அதிகாரிகளுக்கு சிக்கல் ஏற்படுவதை தவிர்க்க அவர் எப்பொழுதும் இதை மிகவும் கவனமாகவே செய்ய முயன்றார். செவ்வாய்க்கிழமைகளில் அவர் கர்தினால் ஸ்டானிஸ்லாவுடனும் அவருக்கு மிகவும் உதவிய ஒரு பனிசறுக்கு பயிற்சியாளருடனும் ரோமைகள் அருகில் உள்ள சில மலை சரிவுகளுக்கு ரகசியமாக செல்வார். அவரை பொறுத்தவரை மலைகளில் இயற்கையுடன் மீண்டும் இணைவது முக்கியமாக இருந்தது. அவரால் தொடர்ந்து பனிசறுக்கில் ஈடுபட முடியாத நிலை ஏற்பட்ட போது அவர் கோடை காலத்தில் ஓஸ்டா பள்ளத்தாக்கிற்கு சென்று நடைபயிற்சியிலும் மலையேற்றத்திலும் ஈடுபட்டார். விளையாட்டை பொறுத்தவரை அருள் சகோதரிகளும் விதிவிலக்கல்ல. ஆண்டிஸ் மலையின் புனித தெரேசா ஒரு கார்மெல் சபை துறவி மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த குதிரையேற்ற வீராங்கனை ஆவார். மேலும் பசிபிக் பெருங்கடலில் நீந்துவதையும் அவர் பெரிதும் விரும்பினார். ஆனால் இவர்களில் உண்மையான சாம்பியன் ஜினோ பார்டலி ஆவார். இறை ஊழியரான இவர் விளையாட்டுப் போட்டிகளில் பல முறை பதக்கங்களை வென்றது மட்டுமன்றி 800க்கும் மேற்பட்ட மக்களின் உயிர்களையும் காப்பாற்றியுள்ளார்.
தலை சிறந்த வீரரான ஜினோ பாச்சல்லி ஜிரோ டி இட்டாலியா போட்டியில் இருமுறையும் டூர் தி பிரான்ஸ் போட்டியில் இருமுறையும் வெற்றி வாகை சூடினார். இத்தாலியில் அவர் ஒரு புகழ்பெற்ற விளையாட்டு நாயகன். 2ஆம் உலகப் போரின் போது யூத குடும்பங்கள் நாடு கடத்தப்படுவதிலிருந்து அவர்களை காப்பாற்ற ரகசியமாக செய்திகளை கொண்டு சென்றதன் மூலம் அவர் ஒரு முக்கிய பங்காற்றினார். அந்த ஆவணங்களை தனது மிதிவண்டியில் சட்டகத்திற்குள் அவர் மறைத்து வைத்தார். அவரது நற்பெயர் எத்தகையதென்றால் அவர் ஒருபோதும் தடுத்து நிறுத்தப்படவோ அல்லது சோதனை செய்யப்படவோ இல்லை. மனித வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே விளையாட்டு இருப்பதால் அது புனிதர்களுக்கு மிக முக்கியமானதாக இருந்தது. திரு அவையில் உண்மையான மனிதநேயம் சார்ந்த எதுவும் ஒருபோதும் புறக்கணிக்கப்படுவதில்லை என்றால் அது தகும். வெனிசுலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் வீடுகளை இழந்து தவிக்கும் மக்களுக்கு வழங்கப்படும் உதவிகள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். வெனிசுலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கங்களால் உயிரிழப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையிலும், இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியுள்ளவர்களை மீட்புக் குழுவினர் தேடி வரும் வேளையிலும், காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவும், வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு தங்குமிடங்களை வழங்கவும் அதிகாரிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்குமிடமும் உணவும் வழங்கும் அமைப்புகளில் வெனிசுலா திரு அவையும் குறிப்பாக லாகுவேரா மறைமாவட்டமும் முக்கிய பங்காற்றி வருகின்றன. இந்த துயரச் சம்பவம் நடந்த உடனேயே வெனிசுலா காரிதாஸ் அமைப்பு மனிதாபிமான உதவிகளை திரட்டத் தொடங்கியதாக அந்த மறைமாவட்டத்தின் தகவல் தொடர்பு இயக்குனர் அருள் தந்தை ரஃபேல் மாண்டிலா விளக்குகிறார். மேலும் அங்குள்ள பங்குகள் விரைவாக உணவு விநியோக மையங்களாக மாற்றப்பட்டன. உணவு பையில் பாருங்கள், அதில் அரிசி, பாஸ்தா, மத்தி மீன், சூறை மீன், கழிப்பறை தாள், சுத்திகரிப்பு பொருட்கள் என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நாங்கள் ஒரு நல்ல பையை தயார் செய்து அவர்களுக்கு வழங்குகிறோம். வெனிசுலா திரு அவை தனது மேய்ப்பு பணி பராமரிப்பையும் தொடர்ந்து வழங்கி வருகிறது. பேரிடர் நிகழ்ந்த உடனேயே மறைமாவட்ட குருக்கள் பங்கு மக்களை இடிபாடுகளுக்கிடையே தேடினர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு திருப்பலி நிறைவேற்றவும் அவர்களுக்கு பணிவிடை செய்யவும் அண்டை மறை மாவட்டங்களும் தங்கள் குருக்களையும் மறைப்பணியாளர்களையும் அனுப்பி வைத்துள்ளன. தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து விட்டார்கள் என எங்களுக்கு தெரிந்த அருகிலுள்ள குடும்பங்களை நாங்கள் சந்திக்கிறோம். வீதிகளில் எங்களை குருத்துவ உடையில் பார்க்கும்போது மக்கள் எங்களை நிறுத்தி, தயவு செய்து என் சகோதரனுக்காக ஜெபியுங்கள், நாங்கள் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை, அல்லது என் குடும்பத்திற்காக ஜெபியுங்கள், தந்தையே எங்களுக்கு உதவ முடியுமா என்று கேட்கிறார்கள். மக்களுடன் அவர்களுக்கு துணையாக இருப்பதே கடவுளின் பிரசன்னத்திற்கும் நெருக்கத்திற்கும் ஓர் அடையாளமாகும். அருள் தந்தை ரஃபேல் மாண்டிலா மற்றும் லா குவேராவைச் சேர்ந்த அவரது சக குருக்கள் இப்போது தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்து வருகின்றனர். திருப்பலிகள் மற்றும் இறுதிச் சடங்குகளை நிறைவேற்றுதல், பங்கு மக்களுக்கு ஆறுதல் கூறுதல், காயமடைந்தவர்களை சந்தித்தல், ஒப்புரவு அருட்சாதனம் வழங்குதல், எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களின் குறைகளை கேட்டறிதல் ஆகிய பணிகளை செய்து வருகின்றனர். நன்கொடைகள் குறைந்து வரும் நிலையிலும் மனிதாபிமான உதவி மற்றும் மேய்ப்பு பணி பராமரிப்பை தொடர்ந்து வழங்க வேண்டிய சவாலை லாகுவேரா மறைமாவட்டம் தற்போது எதிர்கொண்டுள்ளது. ரோமை மறை மாவட்டத்தைச் சேர்ந்த வீடற்றவர்கள், புலம்பெயர்ந்தோர் மற்றும் நலிவடைந்த மக்களுடன் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மதிய உணவு அருந்திய காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். ரோமை மறைமாவட்டத்தைச் சேர்ந்த நலிவடைந்த நிலையில் உள்ள சுமார் 200 பேருடன் மதிய உணவை பகிர்ந்து கொள்வதற்காக கேசல் கேண்டல்ஃபோவில் தனது கோடைக்கால விடுமுறையை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் சிறிது நேரம் ஒத்திவைத்தார். படைப்பை பராமரிப்பதற்கான சிறப்பு திருப்பலியுடன் அந்த நாள் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து வத்திக்கானால் திருத்தந்தையர்களின் கோடைக்கால இல்லங்களில் ஒருங்கிணைந்த சூழலியலை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட போர்கோ லவுதாத்தோ சி திட்டத்தை பங்கேற்பாளர்கள் பார்வையிட்டனர். ரோமை மறைமாவட்டத்தைச் சேர்ந்த பங்குகள், காரிதாஸ் மற்றும் பிற தொண்டு நிறுவனங்களால் ஆண்டு முழுவதும் ஆதரிக்கப்பட்ட வீடற்றவர்கள், புலம்பெயர்ந்தோர், அகதிகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுடன் திருத்தந்தை உணவருந்த அமர்ந்தபோது அனைவரும் ஆவலுடன் காத்திருந்த அந்த தருணம் வந்தடைந்தது. தனது உரையின் போது தான் வெறும் கையுடனும் வெறும் வயிற்றுடனுமே வந்திருப்பதாக திருத்தந்தை அவர்கள் குறிப்பிட்டார். மேலும் பசி என்பது உணவு இல்லாதது மட்டுமல்ல என்பதையும் அவர் வலியுறுத்தினார். நான் எந்த ஒரு உரையோடும் இங்கு வரவில்லை, மாறாக பசியோடுதான் வந்திருக்கிறேன். நீதிக்கான பசி, உண்மையான அன்பியத்திற்கான பசி. தன் கதவுகளை திறந்து அனைவரையும் வரவேற்க தெரிந்த ஒரு திரு அவைக்கான பசியுடன் நான் வந்திருக்கிறேன். லவுதாத்தோ சி உயர்கல்வி மையம் கடந்த கோடை காலத்தில் இந்த ஒன்றுகூடலை ஒரு வருடாந்திர நிகழ்வாக மாற்ற முடிவு செய்த போது இந்த சிறப்பான முயற்சி பிறந்தது. இதன்படி ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு மறைமாவட்டங்களைச் சேர்ந்த மக்களை போர்கோ லவுதாத்தோ சியில் திருத்தந்தையுடன் ஒரு நாளை கழிக்க அந்த மையம் அழைப்பு விடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது.
அர்ஜென்டினாவின் ஏழ்மையான பகுதிகளிலிருந்து வந்துள்ள சிறார்களை கொண்ட விலரா ஓப்ரா இசைக்குழு குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். அர்ஜென்டினா தலைநகரின் மிக ஏழ்மையான பகுதிகளிலிருந்து வத்திக்கான் வரை தங்களின் பயணத்தை இந்த சிறார் இசைக்குழு சாதித்துள்ளது. பொய்னோஸ் அயர்ஸ் நகரின் ஊர்களில் இசைத்து வந்த இவர்கள் தற்போது வத்திக்கானில் திருத்தந்தைக்கு முன்பாக தங்கள் திறமையை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த சாதனை அர்ஜென்டினா ஒருமைப்பாட்டு கலை மையத்தால் சாத்தியமானது. இலவச இசை வகுப்புகளை வழங்கும் தொழில்முறை இசைக்கலைஞர்களான இவர்களின் சமூக பணி நகரத்தின் மிகவும் பின்தங்கிய சில சமூகங்களை சென்றடைகிறது. இவர்களின் வருடாந்திர நிகழ்வுகளில் ஒன்று விலரா ஓப்ரா ஆகும். இதற்காக அவர்கள் பல்வேறு கலாச்சார மையங்களில் கச்சேரிகளை நடத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் சற்றும் எதிர்பாராதது இதுதான். திருத்தந்தைக்கு முன்பாக தங்கள் இசையை இசைக்கப் போகிறோம் என்பதே. பலருக்கும் இது தங்கள் சுற்றுப்புறங்களின் கடுமையான யதார்த்தங்களிலிருந்து தப்பித்து அவர்கள் அடைந்த ஒரு மாபெரும் இலக்காகும். இது இந்த பகுதிகளின் யதார்த்தங்களில் ஒன்றாகும். நல்ல இசைக்கருவிகளுக்கு தேவையான பணம் இவர்களிடம் எப்போதும் இருப்பதில்லை. பல குழந்தைகளுக்கு வேலைகளோ அல்லது பிற பொறுப்புகளோ உள்ளன. அதனால்தான் இந்த நிலையை அடைவது எங்களுக்கு சிறப்பான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. இது வெறுமனே ஒரு பார்வையாளர் கூட்டத்திற்கு முன் இசைப்பது அல்லது புதிய இசைப்படைப்பை அரங்கேற்றுவது பற்றியது மட்டுமல்ல. அங்கு சென்றடைவதற்கு அவர்கள் பல சவால்களை கடந்து வந்ததே இதன் சிறப்பாகும். ஒரு வார காலமாக ரோமையின் பல்வேறு ஆலயங்களிலும் முக்கிய இடங்களிலும் இவர்களின் இசை எதிரொலித்தது. அர்ஜென்டினாவின் தேசிய ஆலயம், வத்திகான் சாண்டியாகோ மற்றும் மான்செராத்தின் ஸ்பானிய தேசிய ஆலயம் மற்றும் அவர்கள் அதிகம் அறிந்திராத ஒரு இடமான பியாசா டெல் போப்போலோவில் ஒரு பெரிய பார்வையாளர் கூட்டத்திற்கு முன்பாகவும் அவர்கள் இசைத்தனர். இந்த திட்டம் எனக்கு பல புதிய கதவுகளை திறந்துள்ளது. நம்ப முடியாத மற்றும் கற்பனை செய்ய முடியாத பல இடங்களை கண்டறிய இது என்னை அனுமதித்துள்ளது. ரோமையை மட்டுமல்ல, எங்கள் ஊருக்கு அருகிலுள்ள இடங்களையும் கூட. எங்களில் பலரும் மிகவும் சாதாரணமான ஒரு கடற்கரைக்கு கூட இதுவரை பயணம் செய்ததில்லை. நாங்கள் வளர்ந்த பொருளாதார சூழ்நிலைகள் காரணமாக எங்களில் சிலருக்கு அது சாத்தியமற்றதாகவே இருந்தது. பொது பார்வையாளர் சந்திப்பின் போது திருத்தந்தையை வாழ்த்தும் தருணத்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். மேலும் ஓப்ராவின் கழுத்துப்பட்டையை அவருக்கு பரிசளித்தனர். நாங்கள் யார் என்பதை பிரதிபலிக்கும் வகையிலேயே இந்த கழுத்துப்பட்டையை உருவாக்கினோம். ஏனெனில் அர்ஜென்டினா பல புலம்பெயர்ந்த சமூகங்களை கொண்ட ஒரு பெரிய நாடாகும். எங்களில் பலருக்கும் அதேபோல் இந்த நிறுவனத்திற்கும் பெரு மற்றும் பராகுவே வேர்கள் உள்ளன. நாட்டின் கொடி இதன் வடிவமைப்பின் ஒரு பகுதியாகும். மேலும் மையத்தில் ஓடும் ஊதா நிற பட்டையானது இந்த திட்டத்தின் பின்னால் உள்ள காசா நிறுவனத்தையும் அர்ஜென்டினாவையும் குறிக்கிறது. இப்போது இந்த அமைப்பு திருத்தந்தை 14ஆம் லியோதான் தங்கள் ஓப்ராவின் மிகப்பெரிய ரசிகர் என்பதை அறிந்த பெருமிதத்துடனும் மகிழ்ச்சியுடனும் அர்ஜென்டினாவின் தலைநகருக்கு திரும்புகிறது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வு அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.